அண்மை செய்தி ஒன்றை பார்த்து கொண்டிருக்கிறோம். விண்ணில் செலுத்தப்பட்ட ஸ்பேடெக்ஸ் ஏ மற்றும் பி செயற்கைக்கோள்கள் நாளை காலை 9 மணிக்கு ஒன்றிணைக்கப்படும் என்ற தகவலை இஸ்ரோ வெளியிட்டிருக்கிறது. நாளை காலை 9 மணிக்கு இந்த பணி தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. PSLV C-60 ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்ட ஸ்பேடெக்ஸ் ஏ மற்றும் பி செயற்கைக்கோள் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டு நாளை அது இணைவும் பணி என்பது தொடங்க இருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இந்த டாக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இது நாளை காலை நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள்ல இஸ்ரோ எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கிறது? காயத்ரி, குறிப்பாக கடந்த 30ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்பட்ட ஸ்பேடெக்ஸ் விண்கலம் வருகின்ற 7ஆம் தேதி காலை 9 மணிக்கு விண்வெளியில அந்த ஸ்பேஸ் டாக்கிங் என்று சொல்லக்கூடிய உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வானது தற்பொழுது காலை 9 மணிக்கு நடைபெற இருப்பதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் அதற்கான பணிகளை தீவிரப்படுத்த இருக்கிறார்கள். குறிப்பாக விண்வெளியில 2035ஆம் ஆண்டு இந்தியாவின் சார்பில் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டப்பட இருக்கிறது. இதற்கான முதல் ஒரு பணியாகத்தான் தற்போது இந்த ஸ்பேஸ் டாக்கிங் என்று சொல்லக்கூடிய ஸ்பேடெக்ஸ் ஏ மற்றும் பி என்ற 2 விண்கலங்கள் கடந்த 30ஆம் தேதி இஸ்ரோவினுடைய ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டது. விண்ணில் செலுத்தப்பட்டு திட்டமிடப்பட்டபடி தற்போது வருகின்ற 7ஆம் தேதி காலை 9 மணிக்கு இந்த ஸ்பேஸ் டாக்கிங் நடைபெற இருக்கிறது. இந்த வெற்றி என்பது உலகினுடைய மிக முக்கியமான ஒரு வெற்றியாக கருதக்கூடிய வகையில இந்தியாவினுடைய இஸ்ரோவினுடைய ஒரு சாதனையாக இருக்கும் என்று தற்போது இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள். தற்போதைய சூழலின்படி 2 கிலோமீட்டர் அளவு இடைவெளியில் தற்போது இந்த ஸ்பேடெக்ஸினுடைய விண்கலன்கள் பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள். காயத்ரி, நன்றி வேல்முருகன் விவரங்களுக்காக.